திருச்சியில் மண் சரிவில் சிக்கிய தொழிலாளி தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்க்கலாம். திருச்சியில் மண் சரிவில் சிக்கிய தொழிலாளி தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு நடைபெற்று வந்த பணியின் போது பள்ளத்தில் சிக்கிய தொழிலாளி, அவரை மீட்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் நலமுடன் மீட்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விவரங்களை பதிவு செய்யலாம். தொழிலாளியினுடைய தற்போதைய நிலை. பாலவேல், ஒரு பரபரப்பான ஒரு காட்சியானது அரங்கேறி முடிந்திருக்கிறது. காரணம், ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் அருகே உள்ள அந்த சாலையானது பஞ்சக்கரை சாலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சாலை யாத்ரிகா நிவாஸ் அருகிலேயே ஆலவந்தார் படித்துறை, அந்த ஆழ்துளை கிணறிலிருந்து செல்லக்கூடிய திருவெரும்பூர், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பகுதியில் செல்லக்கூடிய மாநகராட்சி குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் பஞ்சக்கரை சாலையிலிருந்து ஒரு 15 அடி பள்ளத்திற்கு இந்த சாலையானது, அந்த குழாய்களானது பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழாய்கள் பழுது ஏற்பட்டதை அடுத்து இன்று மாநகராட்சி ஒப்பந்த பணியாளர்கள் 6 பேர் கொண்ட குழுவினர் அந்த பகுதியில் அந்த பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்பொழுது திடீரென்று ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக திருச்சி மாநகரம் பெரியமிளகுப்பாறையை சேர்ந்த செல்வம், வயது 46 வயதுக்கு இவர் அந்த மண் சரிவில் சிக்கிக் கொண்டார். அதிர்ஷ்டவசமாக மண் சரிவு என்பது அவர் மார்பளவுக்கு மட்டுமே மூடிவிட்டது. இவர் உள்ளே புதைந்து விட்டார். இந்த புதைந்த போது அவருடைய காலானது ஒரு மிகப்பெரிய குழாயின் அடியில் சிக்கிக் கொண்டது. எனவே இவரை மீட்பதற்காக போகும்பொழுது மேலும் மேலும் மண் சரிவு ஏற்பட இவர்கள் 2 பொக்லைன் இயந்திரங்களை, மாநகராட்சி சார்பில் கொண்டு வரப்பட்ட 2 பொக்லைன்கள் கொண்டு ஒரு சைடு மண் சரிவை தவிர்த்தனர், மற்றொரு புறம் இவரை மீட்கும் பணியில் ஈடுபட்டார்கள். சரியாக மதியம் 1:30 மணி அளவில் இந்த துவங்கிய இந்த மீட்பு பணியானது சற்று முன் நிறைவடைந்திருக்கிறது. அந்த தொழிலாளியை உயிருடன் பத்திரமாக மீட்டிருக்கிறார். அவர் நல்ல நிலையில் இருக்கிறார். இருந்தாலும் கூட அவருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை வழங்கும் பொருட்டு மருத்துவ பணியாளர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். அவரை உடனடியாக மீட்டு தற்பொழுது திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மீட்பு பணியானது மாநகராட்சி ஊழியர்கள், தீயணைப்புத்துறை, திருச்சி தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் தங்கராஜ் தலைமையிலான தீயணைப்பு குழுவினர் மற்றும் இந்த பகுதி பொதுமக்கள் என்று அனைவரும் ஒன்று கூடி இந்த செயலை செய்தார்கள். மேலும் மண் சரிவு ஏற்படாமல் தடுப்பதற்காக இந்த பகுதி முழுவதுமே ஸ்ரீரங்கம் போலீசார் நடந்து செல்வதற்கே தடை வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த மண் சரிவு என்பது இந்த பகுதியில் அடிக்கடி ஏற்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.